கோல்டு வாங்காதீங்க, வாங்குனீங்கன்னா ஆபத்து அப்படின்னு சொல்லி இந்திய பிரதமர் மோடி வந்து சில நாளைக்கு முன்னால் சொன்னதை கேட்டீங்க. தங்கத்தை வாங்காமல் இருக்கிறனால அது எப்படி இந்தியாவுக்கு ஒரு நன்மை செய்யும்? இப்போ இருக்கிற சூழ்நிலை கோல்டு வாங்குறது பிரச்சனை தான். கோல்டில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி உங்களால் வந்து லாபம் பார்க்க முடியும். அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நான் என்னோட சேனலில் ஒரு வாரத்துக்கு 1 or 2 வீடியோஸ் தான் போடுவேன். பணம் சார்ந்து நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஏதாவது ஒரு விஷயத்தை நான் அதில் பேசுவேன். அந்த நாலேஜ் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சிங்க அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வணக்கம் தமிழ் குடும்பம், நான் ஜஸ்வின் ஐதமிழ் அகாடமிக்கு உங்களை வரவேற்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தங்கம் வாங்குறதுனால எப்படி இந்திய பொருளாதாரத்துக்கு ஆபத்து? ரொம்ப சிம்பிளான ஆன்சர் தாங்க. நம்ம தங்கத்தை வந்து இந்தியாவில் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணல, இம்போர்ட் பண்ணுறோம். ரைட், இம்போர்ட் பண்ணுறதுல இன்னொரு பிரச்சனை இருக்குது. என்ன தெரியுமா? நம்ம இம்போர்ட் பண்ணும்போது இந்திய பணத்தை கொடுத்து நாம் தங்கத்தை வாங்கலை, மாறாக நாம் அமெரிக்க டாலரை கொடுத்து நம்ம தங்கத்தை வாங்குகிறோம். அதாவது நீங்கள் இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னா இந்திய பணத்தில் 1 கோடி ரூபாய்க்கு நம்ம தங்கம் வாங்க போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். முதலாவது அந்த 1 கோடி ரூபாயை அமெரிக்க டாலராக நம்ம மாற்றணும். மாற்றி அந்த அமெரிக்க டாலரை தான் நாம் என்ன செய்ய முடியும்? கொடுத்து தங்கமாக வாங்க முடியும். இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்திய ரூபாயினுடைய மதிப்பு மிக வேகமாக வீழ்ச்சி அடைஞ்சிட்டு இருக்குது. இன்றைக்கி நான் அந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது ஐ திங்க் ஒரு டாலருக்கு எதிரான இந்திய ரூபாயினுடைய மதிப்பு கிட்டத்தட்ட 96 ரூபாயில் இருக்குது. அதாவது சில மாதங்களுக்கு முன்னால் ஒரு டாலர் வந்து 85 ரூபாய் 81 ரூபாயெலாம் இருந்தது. இப்போ வந்து 96 ரூபாய் இருக்குது. நம்ம முன்னாடி ஒரு டாலர் வாங்குறதுக்கு 84 ரூபாய் கொடுக்கணும். இப்போது நம்ம ஒரு டாலர் வாங்குறதுக்கு 96 ரூபாய் கொடுக்கணும். தங்கத்தினுடைய இயல்பான விலை உயர்வு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்க, இந்த டாலருக்கு எதிரான இந்திய மதிப்பு மிக வேகமாக வீழ்ச்சி அடைகிறதுனால இன்னும் அதிகமாக பணம் கொடுத்து நாம் தங்கத்தை இம்போர்ட் பண்ண வேண்டியது இருக்குது, அதாவது இறக்குமதி பண்ண வேண்டியது இருக்குது. இந்த சூழ்நிலையில் இந்திய பணம் அதிகமாக வந்து அமெரிக்க டாலராக மாறி வெளியே போகிறத தடுக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் இந்திய பிரதமர் வந்து நீங்கள் 1 வருஷத்துக்காவது தங்கம் வாங்காமல் இருங்க அப்படின்னு சொல்லி பேசுனது. அப்படி பேசுனதோடு மட்டும் இல்லாமல் இந்திய மக்களை தங்கம் வாங்குறத வந்து டிஸ்கரேஜ் பண்ணணும், அதை வந்து கொஞ்சம் குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தங்கத்தினுடைய இறக்குமதி வரி இருக்குல்ல, அதை வந்து 6%லேருந்து 15% உயர்த்தி விட்டுட்டாங்க. இதில் மிகப்பெரிய ஒரு முரணாக என்ன அப்படின்னா, இதே அரசாங்கம் தான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தங்கத்துக்கு மேலான இருந்த அந்த 16% இறக்குமதி வரியை வந்து குறைச்சி 6% மாற்றினாங்க. அதுக்கு அவங்க சொன்ன காரணம் என்ன அப்படின்னா, தங்கத்து மேலே அதிகமான வரி இருக்குது, அதனால் கள்ளத்தனமாக தங்கத்தை இந்தியாவுக்குள்ளே கடத்துறது அதிகமாக இருக்குது, அதனால் நம்ம வந்து இந்த வரியை குறைச்சோம் அப்படின்னா கடத்தல் வந்து குறையும், அது நல்லது அப்படின்னு சொல்லி குறைச்சாங்க. இந்த மாதிரி இறக்குமதி வரியை கூட்டினால தங்கத்தினுடைய விலை வந்து அதிகமாக இருக்குது. அது மக்கள் தங்கம் வாங்குறத கொஞ்சம் கட்டுப்படுத்தவும் செஞ்சுருக்குது. பட் ஆனால் வந்து இது நீண்ட நாளைக்கு நிலைக்காது. அதே நேரத்தில் தங்கம் வந்து இந்த மாதிரி விலை உயர்ந்து போயிட்டுருக்கிற இந்த சூழ்நிலையில் நாம் வந்து எப்படி தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறது, நகையாக வாங்குறதுல பல பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறது இப்போ நமக்கு புரியுது. ஆனால் அதே நேரத்தில் நாம் எப்படி தங்கத்தில் முதலீடு செய்து அதை வந்து நமக்கு லாபகரமாக மாற்றுறது, எந்தெந்த மாதிரியான முதலீடுகள் இருக்குது, அந்த முதலீடு வந்து பாதுகாப்பானது தானா, நம்ம போட்ட பணத்தை திரும்ப எடுத்துடலாமா, அதில் இருக்கக்கூடிய ஆபத்துகள் என்ன, அதில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ன, இதை எல்லாமே வந்து நம்ம அந்த வீடியோவில் சுருக்கமாக பார்க்க போகிறோம். இந்த தங்கம் வாங்குகிற முறையை பற்றி பேசி செக்யூரிட்டி, அதாவது அது எந்த அளவுக்கு பாதுகாப்பானது, அடுத்ததாக லிக்விடிட்டி, எப்படி வந்து நீங்கள் ஈஸியாக வந்து அதை பணமாக மாற்றலாம், அப்புறமா ப்ராஃபிட்டபிலிட்டி, லாபம் என்ன, இந்த 3க்குமே வந்து நான் ஒரு 1லேருந்து 10 வரைக்கும் நான் வந்து ஒரு மார்க் கொடுக்க போகிறேன். ஸோ 1 அப்படிங்கிறது ஒரு மோசமான மார்க், 10 அப்படிங்கிறது நல்ல மார்க். இந்த 3 விஷயங்களுக்கும் நான் ஒவ்வொரு கேட்டகரிலையும் மார்க் கொடுக்க போகிறேன். ஸோ நீங்கள் அதை பார்த்து உங்களுக்கு வந்து எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் சரியானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். முதலாவது ஃபிசிக்கல் கோல்டாக வாங்குறத பார்த்துடலாம். தங்கத்தை பொறுத்த வரைக்கும் முதலீடு அப்படின்னு சொல்லி வரும்போது அதில் இருக்கிறதுலே மோசமான பர்ச்சேஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆபரண தங்கமாக வாங்குறது, அதாவது நகையாக வாங்குறது, செயினா, கம்மலா, மோதிரமா, வளையலா வாங்குறது. ஏன் இந்த ஆபரண தங்கம் ஒரு பெரிய முதலீடாக பார்க்கப்படலை? நம்ம இந்த மாதிரியான ஆபரணங்கள் வாங்கும்போது நான் தங்கம் வாங்கி வச்சுருக்கிறேன், எனக்கு இது சேஃப் அப்படின்னு சொல்லி வந்து நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி ஆபரண தங்கமாக வாங்கும்போது நீங்கள் மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தை சந்திக்கிறீங்க. ஏற்கனவே தங்கத்தினுடைய விலை அதிகமாகிறதுனாலையும் இந்த இம்போர்ட் டியூட்டி அதிகமாக்கி இருக்கிறனாலையும் விலை உச்சத்தில் இருக்குது. இது போக நீங்கள் ஆபரணம் வாங்கும்போது உங்களுக்கு வந்து அங்கே செய்கூலி அப்படிங்கிற ஒரு விஷயம் போடுவாங்க, அதாவது அந்த ஆபரணத்தை செய்கிறதுக்காக நீங்கள் அவங்களுக்கு கொடுக்குற காசு. சேதாரம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் போடுவாங்க. அதுக்கப்புறமா 3% மேண்டேட்டரியாக வந்து ஜிஎஸ்டி இருக்குது. அப்போது இது எல்லாம் சேர்ந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட 20லேருந்து 25%, அதாவது அந்த கோல்டினுடைய மதிப்பு இருக்கு இல்லையா, அதிலிருந்து ஒரு 25% பணத்தை வந்து நீங்கள் இதுக்கு கொடுக்குறீங்க. ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி உங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னா, நீங்கள் 100 ரூபாய்க்கு ஆபரண தங்கம் வாங்குறீங்க அப்படின்னா ஆக்சுவலாக நீங்கள் 75 ரூபாய்க்கு தான் தங்கம் வாங்கியிருக்கிறீங்க. மீதி 25 ரூபாய் அப்படிங்கிறது இந்த செய்கூலி, சேதாரம், டேக்ஸ் இதில் போயிடுது. இதை நீங்கள் ஒரு முதலீடாக கருதுனீங்க அப்படின்னா இதில் இருக்கிற பிரச்சனை என்ன? நீங்கள்
ரூ. 100 தங்கத்தை ரூ. 75 வாங்கியிருக்கிறீங்க. அப்போது இந்த ரூ. 25 இது வந்து இந்த தங்கம் விலை கூடி ரூ. 100 வர்ற வரைக்கும் உங்களுக்கு லாபமே கிடைக்கல. இதுதான் ஆபரண தங்கத்தினுடைய அடிப்படை பிரச்சனை. சரி ரைட்டுங்க, கொஞ்சம் வருஷங்கள் ஆகுது. நீங்கள் வந்து இந்த ஆபரணத்தை விற்கிறதுக்கு போகிறீங்க அப்படின்னா அன்னைக்கு இருக்கிற கோல்டு ப்ரைஸுக்கு அப்படியே எடுத்துருவாங்களா? எடுக்க மாட்டாங்க. அங்கே அழுக்கு இருக்குது, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு சொல்லி ஏதாவது ஒன்று சொல்லி உங்களுக்கு வந்து அன்னைக்கு இருக்கிற ப்ரைஸ்லேருந்து எவ்வளோ குறைக்க முடியுமோ அந்த மாதிரி வந்து பொதுவாக ஜுவல்லரியில் வந்து குறைக்க தான் செய்வாங்க. அதனால் எப்போவுமே வந்து இந்த ஆபரண தங்கமாக வாங்குறது அப்படிங்கிறது முதலீட்டு பார்வையில் வந்து மிக மிக மோசமானது. ஸோ இந்த ஆபரண தங்கத்தை பொறுத்த வரைக்கும் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லி வரும்பொழுது நான் வந்து இதுக்கு 10க்கு 5 மார்க் கொடுக்குறேன். ஏன் அப்படின்னா நமக்கு ஃபிசிக்கல் கோல்டாக வச்சுருக்கிறோம், திருடு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம், நம்ம ஏதாவது ஒரு இடத்துல மிஸ்பிளேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம், தேய்மானம் அப்படிங்கிறதெல்லாம் அதிகமாக இருக்குது. அதனால் அதுக்கு வந்து 5 மார்க் கொடுக்குறேன். லிக்விடிட்டி பணமாக மாற்றுறது எவ்வளோ ஈஸியாக வந்து பணமாக மாற்றலாம். இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் பெரும்பாலான ஜுவல்லர்ஸ்க்கு போனீங்க அப்படின்னா அவங்க பணமாக கொடுக்கறது கொஞ்சம் தயங்குவாங்க. எக்ஸ்சேஞ்ச் பண்ணிங்க சார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நீங்கள் பணமாக மாற்றணும் அப்படின்னா அதுக்காகவே தனியாக இருக்கக்கூடிய ஒரு சில இடங்கள் இருக்குது. அங்கே போய் தான் நீங்கள் என்ன செய்யணும்னா பணமாக மாற்ற முடியும். அதனால் வந்து உங்களுக்கு இதுக்கு 10க்கு 6 மார்க் நான் கொடுக்குறேன். கடைசியாக ப்ராஃபிட்டபிலிட்டி லாபம் அப்படின்னு சொல்லி நான் பார்க்கும்போது இந்த லாபமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா முன்னாடியே நான் சொல்லியிருக்கிறேன், இந்த ஆபரண தங்கம் எந்த அளவுக்கு நாம் பணம் வந்து அதிகமாக கொடுக்குறோன்னு சொல்லி. அதனால் வந்து லாபத்தை பொறுத்த வரைக்கும் நான் இதுக்கு 10க்கு 6 மார்க் தான் கொடுக்குறேன். இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குதுன்னு சொல்லி அர்த்தம். அப்படின்னா நான் என்னோடய சேனலில் போட போகிற மற்ற வீடியோக்களும் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாகத்தான் இருக்கும். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, ஹைப் பண்ணி விடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம கண்டினியூ பண்ணலாம். அடுத்ததாக வந்து ஃபிசிக்கல் கோல்டு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது நம்ம கோல்டு காயின் அண்ட் கோல்டு பார், ஓகேவா, இது வந்து அடுத்ததாக ஃபிசிக்கல் கோல்டை வந்து நம்ம வாங்க முடியும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா ஒரே ஒரு விஷயம், நமக்கு ஆபரண தங்கத்திலேருந்து ஃபிசிக்கல் இந்த மாதிரி கோல்டு பாராவோ காயினாவோ வாங்கும்போது நமக்கு வந்து மேக்கிங் சார்ஜஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப குறைவாக இருக்கும், அல்லது ஒரு சில நேரங்களில் இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் அந்த 3% ஜிஎஸ்டி நீங்கள் வாங்குகிற அந்த மதிப்புக்கு 3% ஜிஎஸ்டி அப்படிங்கிறது இதுக்குமே கூட நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். ஒன்ஸ் அகெயின் செக்யூரிட்டிக்கு வந்து நான் இதுக்கு கொடுக்குற மார்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10க்கு 6 தான் நான் கொடுக்குறேன். ஏன்னா நாம் வந்து ஆபரண தங்கத்துக்கு என்னென்ன மாதிரியான ரிஸ்க்கு ஆபத்துகள் இருக்குதோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இதுக்கும் இருக்குது. ஏன்னா திருடு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, நம்ம மிஸ்பிளேஸ் பண்ணிடலாம், அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்குது. லிக்விடிட்டி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அகெயின் வந்து நான் இதுக்கு 10க்கு 7 மார்க்கு கொடுக்குறேன். நமக்கு பேங்க்கில் காயின் பார் எல்லாம் வாங்கலாம், ஆனால் பேங்க்கில் நம்ம திரும்ப கொண்டு போய் விற்க முடியாது, ஓகேவா, அவங்க திரும்ப வாங்கிக்க மாட்டாங்க. நாம் வந்து இதை விற்கணும் அப்படின்னா திரும்ப நம்ம இதை வாங்கிறதுக்காக இருக்கக்கூடிய கோல்டை வாங்கிறதுக்காகன்னு சொல்லி இருக்கக்கூடிய அந்த கடைகளுக்கு அந்த இடங்களுக்கு தான் நம்ம போய் ஆகணும். கொஞ்சம் அலைச்சல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இதில் இருக்க தான் செய்யுது. அதனால் 10க்கு வந்து நான் இதுக்கு 7 மார்க் கொடுக்குறேன். ப்ராஃபிட்டபிலிட்டி அப்படிங்கிற அந்த கேட்டகரியில் நான் வந்து இதுக்கு 8 மார்க் கொடுக்குறேன். நான் முன்னாடி வந்து ஆபரண தங்கத்துக்கு 6 மார்க் தான் கொடுத்துருந்தேன். ஸோ இதில் வந்து நம்ம இப்படி கொடுக்கறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நாம் வந்து இதுக்கு மேக்கிங் சார்ஜஸ் கொடுக்கல அப்படிங்கிறனால நமக்கு ஆபரண தங்கத்தை விட இந்த மாதிரி காயினாகவோ பாராகவோ வாங்கும்போது நமக்கு இதில் லாபம் அதிகமாக இருக்கும். அடுத்தது நம்ம பார்க்க போகிற கேட்டகரி வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஜிட்டல் கோல்டு. இந்த டிஜிட்டல் கோல்டு அப்படிங்கிறது இன்னும் நாம் வந்து ஷேர் மார்க்கெட் சைடு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ளே போகல. இது வந்து டிஜிட்டல் கோல்டு. டிஜிட்டல் கோல்டு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்போது இந்திய அரசாங்கம் வந்து பல கம்பெனிகளுக்கு ஆப்களுக்கு கோல்டை வந்து அவங்களுடைய ஆப்பில் விற்கிறதுக்காக பெர்மிஷன் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் இப்போ வந்து ஜிபே மாதிரியான ஆப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏர்டெல் அவங்களுடைய ஆப்பில், அதே மாதிரி ஜியோ ஆப்பில் இதிலலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க இப்போது கோல்டை வந்து விற்கிறாங்க. அது வந்து கோல்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அந்த கோல்டை வாங்கும்போது அவங்க உங்களுக்கு அந்த கோல்டை வந்து என்ன செய்ய மாட்டாங்க அப்படின்னா அனுப்பி வைக்க மாட்டாங்க. உங்களுக்கு பதிலாக அவங்களே அந்த கோல்டை நீங்கள் எவ்வளோ மதிப்புக்கு கோல்டு வாங்கியிருக்கீங்களோ அந்த கோல்டை வாங்கி அவங்க ஒரு சேஃபான இடத்துல வச்சுப்பாங்க. இதில் இருக்கக்கூடிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப கம்மியான ரூபாய்க்கு கூட இதில் வந்து கோல்டு வாங்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு சில ஆப்லாம் வந்து பார்த்திங்கன்னா ₹1 கூட நீங்கள் கோல்டு வாங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி வந்து போடுவாங்க. ஸோ ரொம்ப குறைவான விலைக்கு கூட உங்களால் வந்து கோல்டு வாங்கிக்க முடியும். ஆனால் அதே நேரத்தில் இதில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கோல்டு கம்பெனிகள் வந்து விற்கிறதுக்கு டிஜிட்டல் கோல்டாக விற்கிறதுக்கு இந்திய அரசாங்கம் பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க. ஆனால் செபியோ இல்லை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆர்பிஐயோ இன்னும் வரைக்கும் இந்த டிஜிட்டல் கோல்டை விற்கிற இந்த கம்பெனியை வந்து ரெகுலேட் பண்ணலை. அதாவது இந்தந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு பெரிய ஒரு ரெகுலேஷன் எதுவுமே இல்லாமல் இருக்கிறனால இது ஒரு ஆபத்தான ஒரு முதலீடாக இப்போதைக்கு பார்க்கப்படுது. ஒருவேளை வந்து நீங்கள் எந்த ஆப் மூலமாக அல்லது கம்பெனி மூலமாக கோல்டு வாங்கியிருக்கீங்களோ அந்த கம்பெனி திவால் ஆயிடுச்சு அப்படின்னா
உங்களால் வந்து நீங்கள் போட்டிருக்கிற அந்த கோல்டுக்கான அந்த பணத்தை திரும்ப எடுக்கிறதுக்கான ப்ராசஸ் கடினமாயிரும். அதாவது நீங்கள் கோல்டு வாங்கினது தான், உங்கள் பேரில் தான் அந்த கோல்டு இருக்கும், அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த செபியோ அல்லது ஆர்பிஐயோ இன்னும் வந்து இதை கரெக்டாக ரெகுலேட் பண்ணாதனால அந்த கோல்டை வந்து நீங்கள் விற்று அதை பணமாக மாற்றுறதுக்கான அந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடானதாக மாறிடும். அதுதான் இதில் பிரச்சனையே. கண்டிப்பாக கிடச்சிரும், ஆனால் எவ்வளவு நாள் ஆகும், எவ்வளோ சிக்கல்களை சந்திக்க வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறது இப்போதைக்கு யாருக்குமே தெரியாது. அதனால் செக்யூரிட்டி அப்படிங்கிற கேட்டகரியில் நான் வந்து இந்த டிஜிட்டல் கோல்டுக்கு வந்து 4 மார்க்கு தான் கொடுக்குறேன். 10க்கு 4 மார்க்கு தான். ஏன்னா இன்னும் இது ரெகுலேட் பண்ணப்படலை அப்படிங்கிறனால. அடுத்ததாக வந்து லிக்விடிட்டி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது லிக்விடிட்டி வந்து நான் இதுக்கு 8 மார்க் கொடுக்குறேன். ஏன்னா ரீசன் என்ன அப்படின்னா, நீங்கள் ஜஸ்ட் 1 பட்டன் ப்ரெஸ் பண்ணுறது மூலமாக இமீடியட்டாக வந்து உங்களால் இந்த கோல்டை விற்றுற முடியும். ரொம்பலாம் நீங்கள் கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஈஸியாகவே கோல்டை விற்று பணமாக திரும்ப எடுத்துக்கலாம். அதனால் இதுக்கு வந்து நான் 8 மார்க் கொடுக்குறேன். ப்ராஃபிட்டபிலிட்டிக்கு நான் வந்து இதுக்கு 8 மார்க் கொடுக்குறேன். ஏன்னா இந்த டிஜிட்டல் கோல்டுலேயும் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3% ஜிஎஸ்டி நீங்கள் வந்து அதை வாங்கும்போது பே பண்ணி ஆகணும். ஸோ அந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட் நீங்கள் பே பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து அது லாபத்தில் பாதிப்பை ஏற்படுத்தும். அப்படிங்கிறனால அதுக்கு வந்து நான் கொஞ்சம் மார்க்கை குறைச்சிருக்கிறேன். அடுத்ததாக வந்து நம்ம ஸ்டாக் மார்க்கெட் பக்கம் வரலாம். ஸ்டாக் மார்க்கெட்டில் உங்களுடைய டிமெட் அக்கௌண்ட் மூலமாக உங்களால் வந்து கோல்டில் சில விதங்களில் உங்களால் இன்வெஸ்ட் பண்ண முடியும். இதில் வந்து உங்களுக்கு மேஜராக 2 விதம் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ETF அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்ததாக வந்து கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட். ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் சின்ன ஒரு வேரியேஷன் தான். இந்த ETF அப்படிங்கிறது ஷேர் மாதிரி, ஓகேவா? ஒரு கம்பெனி வந்து டைரெக்டாக அவங்க கோல்டில் வந்து இந்த மாதிரி நீங்கள் கொடுக்குற பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அதை வந்து ஒரு ஷேர் மாதிரி வச்சுருப்பாங்க. அதை கோல்டு ETF அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த கோல்டு ETFை பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இது செபியால் ரெகுலேட் பண்ணப்பட்டிருக்கக்கூடிய ஒரு முதலீட்டு முறை. அதாவது இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் யாருமே டைரெக்டாக வந்து என்ன செய்ய மாட்டாங்க அப்படின்னா உங்களுடைய பணத்தை ஹேண்டில் பண்ணவே மாட்டாங்க. நான் ஏற்கனவே வந்து இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்டில் இதிலலாம் வந்து எப்படி வந்து பணத்தை ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பற்றியெல்லாம் தனியாக ஒரு வீடியோ நான் போட்டிருக்கிறேன். அது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷேர் மார்க்கெட்டுடைய செபியினுடைய ரூல்ஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கொடுக்குற பணம் எந்த ஒரு தனிநபருடைய கைக்கும் போகவே போகாது. எல்லாமே வந்து அரசாங்கத்தினுடைய இந்த செபியினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகளுடைய நெறிமுறைப்படி உங்கள் அக்கௌண்ட்லேருந்து அரசாங்கத்தினுடைய பாதுகாப்பில் இருக்கக்கூடிய இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு தான் போகும். அதை சுற்றி இருக்கிற மற்றவங்க எல்லாருமே வந்து அவங்க ஜஸ்ட்டு வந்து வெளியே இருந்து அந்த பணத்தை இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு சொல்லி டெசிஷன் எடுக்கலாமே தவிர அந்த பணத்தை வந்து நேரடியாக அவங்க தொடவே முடியாது. இதுதான் வந்து நமக்கு செபியினுடைய ரெகுலேஷனில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ஸோ இந்த கோல்டு ETF பொறுத்த மட்டும் சேம் செபியுடைய இந்த ரூல் தான் அப்ளை ஆகுது. நீங்கள் கொடுக்குற பணம் அந்த பணத்துக்கான அந்த கோல்டு அப்படிங்கிறது கண்டிப்பாக ஃபிசிக்கலாக வாங்கி ஒரு இடத்துல வந்து அது வைக்கப்படுது. ஆனால் அது எந்த ஒரு கம்பெனியினுடைய கட்டுப்பாட்டிலும் இல்லாமல் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நீங்கள் வந்து கோல்டு ETFல வந்து நீங்கள் கோல்டு வாங்கும்போது நீங்கள் அந்த 3% ஜிஎஸ்டி வந்து நீங்கள் அதுக்கு கொடுக்க வேண்டியதில்லை. அப்போ ஒரு 24 கேரட் கோல்டு அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு அமௌண்ட் வாங்குறீங்க அப்படின்னா பியூராக நீங்கள் எவ்வளோ பணம் கொடுக்குறீங்களோ அவ்வளோ பணத்துக்கும் எந்த விதமான ஒரு இதுவும் இல்லாமல் அப்படியே மொத்தமாக வந்து உங்களுக்கு அந்த கோல்டு கிடச்சிடும். இப்போ ஒருவேளை உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், இந்த கோல்டை அந்த ETF நடத்தக்கூடிய கம்பெனி ஒருவேளை நஷ்டமாயிடுச்சு அப்படின்னா? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கம்பெனி எல்லாம் நீங்கள் இந்த கோல்டை வாங்குறதுக்கு உங்களை ஒரு விதமாக அவங்களுடைய பொசிஷன்லேருந்து கைட் தான் பண்ணுறாங்களே தவிர உங்கள் பணம் டைரெக்டாக அவங்ககிட்ட போகவே செய்யாது. அதனால் ஒருவேளை அந்த கம்பெனி நஷ்டமாச்சு அப்படின்னா இந்த கோல்டு நீங்கள் வாங்கியிருக்கிறது அப்படிங்கிறது உங்களுடைய டிமேட் அக்கௌண்ட்டில் தான் இருக்கும். அந்த டிமேட் அக்கௌண்ட் அப்படிங்கிறது செபியோட தான் கனெக்டடாக இருக்கும். அப்படிங்கிறனால அந்த கம்பெனிக்கு பதிலாக செபி வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு சில முறைகள் இருக்குது. அந்த கம்பெனிலேருந்து வேறு ஒரு கம்பெனிக்கு அவங்க வந்து மாற்றி விடுவாங்க, அந்த மாதிரி ஏதாவது பண்ணுவாங்க. பட் அந்த கோல்டு நீங்கள் வாங்குறது அப்படிங்கிறது உங்கள் கண்ட்ரோல்லே தான் இருக்கும். நான் முன்னாடி சொன்ன டிஜிட்டல் கோல்டு மாதிரி வந்து இதுக்கான அந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் கிடையாது. ஏன்னா ஏற்கனவே செபி வந்து இதை நெறிமுறைப்படுத்தி அதுக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் வச்சுருக்கிறனால உங்களுடைய கோல்டு வந்து அந்த அக்கௌண்ட் ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு போகிறது, நீங்கள் வந்து அந்த கோல்டை வந்து பணமாக மாற்றிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப குயிக்காகவே வந்து அந்த ப்ராசஸ் வந்து முடிஞ்சிடும். அதனால் கோல்டு ETF பொறுத்த வரைக்கும் நான் செக்யூரிட்டி அப்படிங்கிற அந்த கேட்டகரிக்கு வந்து 10க்கு 9 மார்க் நான் கொடுக்குறேன். ஏன்னா செபியால் அது ரெகுலேட் பண்ணப்படுது. அதே மாதிரி லிக்விடிட்டி எப்படி வந்து அதை பணமாக மாற்றுறது
அப்படிங்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக 1 கிளிக்கில் வந்து நீங்கள் அதை பணமாக மாற்றிடலாம். அதனால் அதுக்கும் நான் 10க்கு 9 மார்க்கு கொடுக்குறேன். ப்ராஃபிட்டபிலிட்டி அதுக்கும் வந்து நான் 10க்கு 9 மார்க்கு கொடுக்குறேன். என்ன சார் இது ரொம்ப செக்யூர்னு சொல்லி சொல்கிறீங்க, ஈஸியாக காசாக்கிடலாம், லாபம் கிடைக்கும்னு சொல்லி சொல்கிறீங்க, ஆனால் 9 மார்க் தான் கொடுத்துருக்குறீங்க, அந்த 1 மார்க் ஏன் போகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் இப்போ உங்களுக்குள்ள ஒரு சந்தேகம் வரல. அது ஏன் அப்படின்னு சொல்லி நான் பின்னால் இன்னும் ஒரு கேட்டகரி பற்றி பேசுவேன், அப்போ உங்களுக்கு புரியும். அடுத்ததான் வந்து நம்ம பார்க்க போகிறது கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு முறைன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து கோல்டு மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறது வேறு ஒன்றுமே இல்லைங்க. நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு கேட்டகரி பார்த்தோம்ல, கோல்டு ETF அப்படின்னு சொல்லி. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷேர் ஸ்டாக் மாதிரி. இந்த மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறது அந்த கோல்டு ETF-ல் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய கம்பெனிகள். ஓகேங்களா? ஸோ எப்படி வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறது மற்ற ஷேரில் வந்து அவங்க மொத்தமாக மக்கள்கிட்ட காசு கலெக்ட் பண்ணி ஷேரில் வந்து பிரித்து போடுவாங்கள்ல, அதே மாதிரி இந்த கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறவங்க அந்த ஃபண்டு மேனேஜர் வந்து பல மக்கள்கிட்ட வந்து காசு கலெக்ட் பண்ணிப்பாங்க. கலெக்ட் பண்ணி இந்த மாதிரி கோல்டு ETF இருக்குல்ல, அதில் வந்து அவங்க காசு போடுவாங்க. ரொம்ப சிம்பிள் தாங்க. நீங்கள் டைரெக்டாக ETF-ல் போடுறதுக்கு பதிலாக உங்கள்கிட்ட வந்து ஒரு ஃபண்டு மேனேஜர் அதை நடத்துகிறவங்க காசை வாங்கி அவங்க உங்களுக்கு பதிலாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸே தவிர மற்றபடி வேறு எந்த விதமான டிஃப்ரென்ஸும் கிடையாது. இதில் வந்து ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து எந்த இடத்துல போய் எந்த கோல்டு ETF-ல் போடுறது, எப்போ எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் எந்த ஒரு டெசிஷனும் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆஸ் யூஷுவல் மியூச்சுவல் ஃபண்டில் மற்ற மியூச்சுவல் ஃபண்டு மாதிரியே நீங்கள் ஃபண்டு மேனேஜர்கிட்ட அவங்கக்கிட்ட ஃபண்டு ஹவுஸ்ட்டு அவங்ககிட்ட காசை கொடுத்துட்டு நீங்கள் கையை விரிச்சிட்டு சும்மா இருந்துக்கலாம். மீதி வேலையை அவங்க பார்ப்பாங்க. இதுலேயும் உங்களுக்கு வந்து அந்த 3% GST வந்து உங்களுக்கு கிடையாது. ஸோ அதனால் வந்து நீங்கள் எவ்வளவு பணம் கொடுக்குறீங்களோ அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக மேக்ஸிமம் எவ்வளோ வந்து வேல்யூ கிடைக்குமோ அந்த கோல்டு வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். பட் அதே நேரத்தில் இது மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறனால அந்த ஃபண்டு மேனேஜர்ஸ் அவங்களுக்கு அந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா அவங்க உங்கள் பணத்தை ஹேண்டில் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி உங்களுக்கு பணம் ஏர்ன் பண்ணி கொடுக்குறனால அவங்க வந்து அந்த ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படிங்கிற ஒரு விஷயம் போடுவாங்க. மற்றபடி நான் வந்து முன்னால் கோல்டு ETF-க்கு வந்து எப்படி செபியை வந்து நெறிமுறைப்படுத்தி அதை பாதுகாப்பாக வச்சுருக்காங்கன்னு சொல்லி சொன்னானோ அது எல்லாமே இதுக்கும் பொருந்தும். ஓகேங்களா? அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. எந்த ஒரு நபர்களும் டைரெக்டாக அதை தொட முடியாது. உங்கள் பேங்க்லேருந்து கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்கிற இன்னொரு பேங்க்குக்கு தான் காசு போகுது. ஸோ இந்த மாதிரி அது எல்லாமே வந்து செபியோடைய நெறிமுறைப்படி கட்டுப்பாட்டில் இருக்குது. அதை நடத்துகிற கம்பெனி நஷ்டமாச்சு அப்படின்னா உங்களுடைய டிமேட் அக்கௌண்ட்டில் தான் அது இருக்குது. அது வேற ஒரு கம்பெனிக்கு அதை மாற்றி விடுவாங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராசஸ் தான். உங்களால் ரொம்ப ஈஸியாகவே என்ன செய்ய முடியும் அப்படின்னா அந்த கோல்டில் நீங்கள் போட்டிருக்கிற காசை வந்து லிக்விடாக மாற்ற முடியும். அதனால் ஒன்ஸ் அகெயின் இதில் வந்து நான் செக்யூரிட்டிக்கு வந்து நான் 10க்கு 9 மார்க் நான் கொடுக்குறேன். அண்ட் லிக்விடிட்டிக்கும் நான் வந்து 10க்கு 9 மார்க் நான் கொடுக்குறேன். அடுத்தல வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி லாபம் அப்படிங்கிற கேட்டகரியில் நான் வந்து 10க்கு இதுக்கு 8 மார்க்கு கொடுக்குறேன். ஒரே ஒரு ரீசன் தான், நீங்கள் வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதுக்கு அந்த ஃபண்டு ஹவுஸுக்கு நீங்கள் ஒரு சின்ன ஒரு சார்ஜ் அவங்களுக்கு கொடுக்க வேண்டியிருக்குது. அது கொஞ்சம் அதில் எடுப்பாங்க. அதனால் உங்களுடைய லாபத்தில் அது ஒரு சின்ன தாக்கத்தை ஏற்படுத்தலாம். அப்படிங்கிறனால அதுக்கு நான் 8 மார்க்கு கொடுக்குறேன். கடைசியாக நம்ம கோல்டில் பார்க்க போகிற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட் என்ன அப்படின்னா சாவரின் கோல்டு பாண்ட். ஓகேங்களா? SGB அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ உங்களில் ஒரு சில பேர் நினைக்கலாம், சார் இந்தியாவில் தான் SGBயை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்களே. ஓகேங்களா? எஸ், இந்தியாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 years பேக் வந்து கோல்டு பாண்டு சாவரின் கோல்டு பாண்டு கொடுக்கறத வந்து நிறுத்திட்டாங்க. காரணம் ஏன்னா இந்த மாதிரி கோல்டுடைய விலை வந்து பார்த்திங்க அப்படின்னா பேய்த்தனமாக ஏறிட்டு போச்சு. அப்போ சாவரின் கோல்டு பாண்டில் வந்து நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போ கோல்டு விலை பயங்கரமாக ஏறும்போது அரசாங்கம் என்ன செஞ்சாகணும்? ஒருத்தர் வந்து 100 ரூபாய்க்கு கோல்டு வாங்கியிருப்பாங்க. 5 வருஷத்தில் வந்து அது 500 ரூபாயாக மாறி கிடக்கும். அது அரசாங்கம் தான் கொடுத்தாகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. அரசாங்கத்துக்கு அது தாக்கு பிடிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு பயத்தில் வந்து நிறுத்திட்டாங்க. பட் அதே நேரத்தில் சாவரின் கோல்டு பாண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களால் செகண்டரி மார்க்கெட்டில் வாங்க முடியும். ஸோ அதனால தான் நான் வந்து இன்னும் இந்த சாவரின் கோல்டு பாண்டையும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தடாக நான் வச்சுருக்கிறேன். இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன, இது வந்து கவர்மெண்டால் பேக்டப். கவர்மெண்ட் வந்து இதுக்கான இதை வந்து என்ன செய்கிறாங்க, பாதுகாப்பு கொடுக்குறாங்க. ஒன்று. அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வழக்கமாக வந்து இந்த சாவரின் கோல்டு பாண்டு செகண்டரி மார்க்கெட்டில் வாங்கும்போது உங்களுக்கு ஆக்சுவல் கோல்டு ப்ரைஸை விட ஒரு ஸ்லைட்டு டிஸ்கவுண்ட்டில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் டிஸ்கவுண்ட் அப்படின்னா பொதுவாக வந்து இந்த பாண்டுகள் எல்லாமே வந்து செகண்டரி மார்க்கெட்டுக்கு வரும்போது அந்த மாதிரியான டிஸ்கவுண்ட்டில் நீங்கள் கொஞ்சம் தேடி பார்த்தீங்க அப்படின்னா கிடைக்கலாம். அடுத்ததாக வந்து நீங்கள் அந்த 3% கோல்டுக்கு வந்து GST கொடுக்க வேண்டியது இருக்கு இல்லையா, அது வந்து இதுலேயும் நீங்கள் வந்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை விட அடுத்த ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி சாவரின் கோல்டு பாண்டில் நீங்கள் வாங்கும்போது அந்த கோல்டுக்கு ஒரு வருஷத்துக்கு
2.5% வட்டி வந்து அரசாங்கம் கொடுக்கும். அதாவது அந்த கோல்டு ப்ரைஸ் ஏற்கனவே வந்து நீங்கள் வாங்கியிருக்கீங்களா, அது ஒரு பக்கம் ஏறுறது போக அந்த வேல்யூவுக்கு வந்து ஒரு 2.5% வருடாந்திர வட்டியும் அரசாங்கத்தால் கொடுக்கப்படுது. அப்புறம் கடைசியாக நீங்கள் வந்து அந்த கோல்டு சாவரின் பாண்ட் எப்படி விற்கப்படணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன் இருக்குது அதுக்கு. அதாவது அதுக்குன்னு ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்குது. அந்த எக்ஸ்பைரி டேட் வரைக்கும் ஓகேவா, அது வந்து மெச்சூர் ஆகிற வரைக்கும் நீங்கள் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து அதை நீங்கள் பணமாக எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து உங்களுக்கு எந்த விதமான டேக்ஸும் கிடையாது. ஆனால் ஒருவேளை அதனுடைய அந்த முதிர்வு தேதி இருக்கு இல்லையா, அது மெச்சூர் ஆகிறது அதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து விற்கிறதுக்கு ட்ரை பண்ணீங்க அப்படின்னா அதை விற்கிறதுல வந்து ஒருவேளை நீங்கள் செகண்டரி மார்க்கெட்டில் அதை விற்கலாம். அதை விற்கிறதுல வந்து ஒருவேளை சின்ன ஒரு சிக்கலை சந்திக்கிறதுக்கு நேரணும். நீங்கள் நினச்ச உடனே டக்குன்னு வந்து அதை விற்க முடியாது. அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளத்தை நீங்கள் ஒருவேளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த நிலையில் நான் வந்து சாவரின் கோல்டு பாண்டுக்கு செக்யூரிட்டியை பொறுத்த வரைக்கும் 10 மார்க்கு கொடுக்குறேன். ஏன்னா இது வந்து முழுக்க அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. இதில் வந்து அடுத்த கம்பெனி வந்து அதுக்கு அரசாங்கம் உறுதி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது இல்லை. இது முழுக்கவே அரசாங்கத்தால் தான் நடத்தப்படக்கூடியது. அதனால் வந்து இதுக்கு நான் வந்து 10 மார்க்கும் நான் வந்து செக்யூரிட்டி கொடுத்துட்றேன். லிக்விடிட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இது கொஞ்சம் வெயிட் பண்ணி ஆகணும். அதனுடைய முதிர்வு தேதி வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி ஆகணும். நடுவில் விற்றா ஒருவேளை அதை விற்கிறதுல சில சிக்கல்கள் இருக்கலாம். நடுவில் விற்கும்போது நீங்கள் வந்து அதுக்கு டேக்ஸும் கட்ட வேண்டியது இருக்கும். அதனால் வந்து லிக்விடிட்டியை பொறுத்த வரைக்கும் நான் வந்து உங்களுக்கு இதுக்கு நான் 7 மார்க்கு தான் நான் இதுக்கு கொடுக்குறேன். ஆனால் ப்ராஃபிட்டபிலிட்டி லாபம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது நான் வந்து இதுக்கு திரும்பவும் 10 மார்க் கொடுக்குறேங்க. ஏன்னா அந்த பாண்டை நீங்கள் முதிர்வு தேதி வரைக்கும் நீங்கள் வச்சு நீங்கள் அந்த பணத்தை எடுத்தீங்க அப்படின்னா மற்ற எல்லா முறையும் விட அதிகமான லாபம் கொடுக்கக்கூடியது இது தான். ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு கோல்டினுடைய ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்குது, அது ஒன்று. ரெண்டாவது நீங்கள் அந்த 3% அந்த அந்த ஜிஎஸ்டி அது எதுவுமே கட்ட வேண்டியதில்லை. அதுக்கப்புறம் டேக்ஸ் எதுவுமே கட்ட வேண்டியதில்லை. அது போக உங்களுக்கு வருடாந்திரம் ஒரு 2.5% வந்து அவங்க உங்களுக்கு வட்டியும் அந்த அமௌண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிறனால இருக்கிறதுலே அதிகமான லாபம் கொடுக்கக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக வந்து இது தான் இருக்குது. அதனால் வந்து இதுக்கு நான் லாபத்துக்கும் 10 மார்க் கொடுக்குறேன். ஸோ இப்போ இந்த தங்கத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படிலாம் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம், எதில் வந்து ஆபத்து அதிகம், எதில் குறை, எதில் வந்து லாபம் அதிகம், எதில் குறை, எதை ஈஸியாக வாங்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தோம்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இந்த சூழ்நிலையில் தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ண நினைக்கக்கூடிய நண்பர்கள் இருப்பாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணி விடுங்க. உங்களோட சந்தேகங்களை வந்து கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு வந்து பதில் சொல்கிறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, ஹைப் பண்ணி விடுங்க, சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.